Hi everyone, this is Prabhu. நம்ம டெய்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் டெய்லி போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நான் எதனா வந்து வேறு எதனா வீடியோவில் சொல்கிறது தவிர வேறு எதனா ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டாக் வந்து லெவல்ஸோட உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸ் ப்ரோவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு வந்து டெலிவரிக்கு வந்து 0% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் இன்ட்ராடேட் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் 15 பை அண்ட் செல்லுக்கு வந்து ஃப்ளாட் 15 இது சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆல் எக்ஸ்சேஞ்சில் வந்து சிங்கிள் மார்ஜினில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ தான். ஸோ எந்த சார்ஜஸும் இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ண 30 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் வந்து ப்ரோக்கரேஜில் தருவாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் டெலிவரியில் பண்ணாமல் இன்ட்ராடேட்டில் பண்ணிங்கன்னா அதில் வந்து 10% கேஷ்பேக் வந்து ப்ரோக்கரேஜ்லேருந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ 2 சைட் ரெஃபரல் ப்ரோக்ராமாக இதில் கண்டக்ட் ஓகே, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால சொன்னது அதர் தென் வந்து வேறு ப்ரோக்கரேஜை விட இது வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம வேறு ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இந்த மேஜர் சப்போர்ட் ஜோன்லேருந்து இப்போ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 1940 வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, உங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். நாளைக்கு எடுக்கணும் வந்தால் ஸ்டாப் லாஸோடு எடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கும் போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து நல்லா ஒரு தொடர்ந்து வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு எவ்வளோ தூரம் ஏற்றினதுக்கு ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு 3-4 டேஸாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இருந்தால் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் நல்லா ஃபர்தராக ஒரு நல்ல மூவ் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ எடுக்கிறீங்கன்னா இதுக்கு நாளைக்கு இந்த ட்ரெண்டுக்கு மேலே பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். பிரேக் ஆச்சுன்னா இமீடியட் சப்போர்ட் வந்து இந்த ட்ரெண்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு பாருங்கள் எப்படி ட்ரெண்டு வந்து எப்படி பிரேக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஃபர்தராக மூவ் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வந்து பிரேக் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். நான் டெலிகிராம்லேயே வந்து போஸ்ட் பண்ணுறேன் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன்லேயே தான் இருக்குது. கன்சல்டேஷன் இன்னைக்கு பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் வாங்க முடியல. அந்த ரெசிடென்ட் எடுத்துகிட்டு தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா ஒரு ஃபர்தராக மூவ் இருக்கும். ஓகே, நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து க்ளோசிங் நல்லா தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டு நல்ல மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து இதை எடுத்து வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். நாளைக்கு வந்து மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாடா பவர் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். சண்டே வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகும் போது நல்ல ஒரு இன்னும் ஒரு ஃபர்தராக வந்து இன்னும் நல்ல மூவ் இருந்துருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரெண்டை பிரேக் ஆகுதான்னு பாருங்க. நாளைக்கு சின்ன கிட்ட தான் இருக்குது. ஸோ நாளைக்கு அப்படி பிரேக் ஆகிடுச்சுன்னா உள்ள நல்ல ஒரு மூவ் இருக்கும். ஓகே, நான் பிரேக் ஆகிட்டு எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா. இது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு தான் எனக்கு ட்ரேட் ஆகியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு தான் எனக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 4.5% கிட்ட ஏற்றிட்டு க்ளோஸ் வச்சிருக்காங்க பிரேக் அவுட் ஆகிட்டு. ஸோ நாளைக்கு ஃபர்தராக மூவ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து டார்கெட்டாக வச்சுட்டு 123 வந்து டார்கெட்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உடனே தான் இதுவாகிடாது ஏறிடாது. ஸோ ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு தான் வந்து ஒரு ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேதாந்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஒரு இது பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் பார்க்க சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் ஸ்விங்கை விட வந்து ஐயில் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. நாளைக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஸ்விங் வந்து இதை எடுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு இது ஆகினாலும் ஆகும். ஓகே, நம்ம நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸு அப்புறம் நம்ம நேற்று சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்க்குறேன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஓகே, அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக நம்ம பிரேக் அவுட் கிட்டே நம்ம போட்டிருப்போம். ஸோ ஒரு 3-4 நாளாகவே நல்ல ஒரு இதில் தான் இருக்குது. நம்ம சொல்லியிருந்த போது எடுத்திருந்தீங்கன்னா என்னால் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் பாதி கூட நம்ம புக் பண்ணிடலாம். இல்லை நம்ம பாதி புக் பண்ணிவிட்டு
மீதி பாதி வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்டைல் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம் மூவ்மெண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னு வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயும் போடலாம், டெலிகிராம்லேயும் போடலாம். ஓகே. அப்புறம் நான் வேறு எதனா ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா கூட நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அதுலேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார்ட்டோட பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் ஆகலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.